இலைகள் எல்லாம் மருந்தாகணும், கனிகள் எல்லாம் உணவாகணும். அந்த உணவை, அந்த கனியை சாப்பிட வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில கூட தியாக பாடல் நிமித்தமாய் அந்த கனியை குறித்து நாம் பார்த்தோம். சிஸ்டர் மூலியமா அந்த கனி எது என்று சொல்லி பார்க்கும்பொழுது என்னுடைய வார்த்தை என்று சொல்லி ஆண்டவர் அப்படியே விஷ் பண்ணார். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் கூட ஒரு விசை கூட ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. உங்கள் சமூகத்தில் ஆண்டவர் அருகதையற்றவர்களாய் நிற்கிறோம் ஆண்டவரை. எந்த தகுதியும் இல்லைப்பா எங்களுக்கு. எங்கள் நீதி எல்லாம் அழுக்கான கந்தையாக இருக்கிறது அப்பா. ஆண்டவரே எங்களிடத்துல சுவாமி ஆண்டவரே ஒன்றும் இல்லாமல் நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்பா. ஆண்டவரே எந்த ஒரு கர்த்தாவே ஆண்டவரே சாரீரிகமான பலமோ, ஆவிக்குரிய பலமோ, ஆண்டவரே உலக பலமோ, ஆண்டவர் பண பலமோ, ஆண்டவர் பேச்சு பலமோ, ஆண்டவர் எந்த ஒரு பலத்தையும் சார்ந்து வரலப்பா. எங்கள் அப்பாவை சார்ந்து வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவான திராட்சை செடியை சார்ந்து வந்திருக்கிறோம் அப்பா. நாங்கள் கொடிகள் அப்பா, பிடிங்கி எரியப்பட்ட காஞ்சி போற கொடி அப்பா. ஆண்டவரே உம்மை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம். எங்ககிட்ட பேசுங்க ஆவியானவர், எங்ககிட்ட பேசுங்க அப்பா. எங்களை தாழ்த்தி கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆண்டவரை எங்களை ஆளுகை செய்யுங்க, எங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிங்க ஆண்டவரே. தாழ்த்தி உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்துல பிதாவே, ஆமென். காலை வேளையில இந்த நேரத்தை கொடுத்ததான அருமை மூத்த சகோதரிக்கு எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றி சொல்லுவோம். தேவனுக்கும் ஆண்டவருக்கும் சபைக்கும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்குள்ளாய் இருக்கிறோம். இந்த காலை வேளையில இந்த நாள் ஆண்டவரிடத்துல அப்படியாக காத்திருக்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட நம்ம எதிர்பார்ப்போடு கூட காத்திருந்தோம். ஆண்டவர் என்னை பார்த்து கேட்டார், நானும் எதிர்பார்த்துன்னுக்கிறேன் உங்ககிட்ட இருந்து அப்படின்றார். நானும் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன் இல்லையா? எப்பவுமே நீங்களே எதிர்பார்க்குறீங்களே, என்கிட்ட எல்லாம் எதிர்பார்த்துனே நிற்கிறீங்களே, நானும் உங்ககிட்ட சில காரியத்தை எதிர்பார்க்கிறேன். தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிற காரியம் 3 காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஒன்று நாம் கனி கொடுக்கும்படியாய் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இஷ்டம் கனி கொடுக்கும்படியா? ஆமென். ஹல்லேலூயா. 2வது நல்ல கனி கொடுக்கும்படியாய் எதிர்பார்க்கிறார். 3வது மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியாய் எதிர்பார்க்கிறார். பக்கத்தில் இருக்கிற பார்த்து கேளுங்க, நீங்க கனி கொடுக்க வந்திருக்கிறீங்களா? நல்ல கனி கொடுப்பீங்களா? மிகுந்த கனி கொடுப்பீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்ப்பது நாம் கனி கொடுக்கும்படியாய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கனி என்றாலே பழம் இல்லைங்களா? கனி என்றாலே பழம். அந்த பழம் எப்படி இருக்கும்? சாப்பிட சுவையா இருக்கும். கனிகளில முக்கனிகள் என்று நம்ம கேள்விப்படுறோம். தமிழ் நல்லா படிச்சவங்களுக்கு சிஸ்டர் இந்திரா அவங்களுக்கெல்லாம் நிறைய தெரியும். அது கனிகள்ல முக்கனிகள். ஏன்னா அது முக்கனிகள் மா பழ வாழைன்னுவாங்க இல்லைங்களா? மா பழ வாழை அப்படின்னு சொல்லுவாங்க, முக்கனிகள். அப்போ ஆண்டவன் நம்ம கிட்ட சுவையான கனிகளை கொடுக்கும்படியாக எதிர்பார்க்கிறார் இல்லைங்களா? இந்த நேரத்தில் ஒரு விசை கூட நாம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். இந்த வருடம் கடந்து வந்து நம்ம எத்தனை மாதம் ஆகி இருக்கிறது? 3 மாதம் முடிய போகிறது இல்லைங்களா? 3 மாதம் முடிய போகிறது. கனி கொடுத்திருக்கிறோமா நம்முடைய வாழ்க்கையில? வேதத்தின் அடிப்படையில ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது ஆவிக்குரிய கனிகளை இல்லைங்களா? அப்ப நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவரே, இந்த 2 மாதம் 22 நாட்கள் கடந்து போயிடுச்சு ஆண்டவரே, நான் ஏதாகிலும் ஒரு விதத்துல கனி கொடுத்திருக்கிறேன்னாப்பா. கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம ஒரு நிமிஷம் நம்மள ஆராய்ச்சி பார்க்கலாமா? நான் கனி கொடுத்திருக்கிறேன் ஆண்டவரே, என் குடும்பத்துக்காக, என் சபைக்காக, என் தேசத்துக்காக,
நான் கனி கொடுத்திருக்கிறேனா? ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாம் கனி கொடுக்கும்படியாக கர்த்தர் நம்மிடத்துல சில காரியங்களை அவர் இடத்துல எதிர்பார்க்கிறார். எதற்காக ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார்? ஒரு சபையில எதற்காக ஆண்டவர் ஒரு குடும்பத்துல நம்மை வைத்திருக்கிறார்? எதற்காக தேசத்துல நம்மை வைத்திருக்கிறார்? ஏதோ வந்தோம் வாழ்ந்தோம் போனோம் என்று சொல்லி அல்ல. இந்நாட்கள்ல கர்த்தர் நம்முடைய சபையில எதிர்பார்ப்பது நாம் கனி கொடுக்கும்படியாக தான் அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். கனி கொடுக்க வேண்டும். ஆண்டவர் சமூகத்துல நாம் நம்மை தாழ்த்த வேண்டும். ஆண்டவரே, நான் கனி கொடுக்க வேண்டும் அப்பா, நான் கனி கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. என் வாழ்க்கை இப்படி வீணாய் போயிடக்கூடாது அப்பா. நான் வந்த நோக்கம் ஆண்டவரே இப்படி வீணாய் போயிடக்கூடாது அப்பா. ஏதோ வாழ்ந்தோம் வந்தோம் வாழ்ந்தோம், திருமணம் ஆகியது, பிள்ளைகளை பெற்றோம், ஏதோ வீட்டை கட்டினோம், நிலத்தை வாங்கினோம், விற்றோம், போனோம் என்று சொல்லி இருக்கக்கூடாது. ஆண்டவருக்காக நம்முடைய வாழ்க்கையில எதை செய்து இருக்கிறோம்? ஆண்டவர் எதிர்பார்க்கிறது நம்மிடத்துல எதை? இந்த காலை வேளையில நம்ம ஏஜி வர்ஷிப் ஹவுஸ் விமென்ஸ் டீம் மூலியமாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற காரியம், நாம் கனி கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. முதலாவது கனியை நாம் பார்க்கிறோம் லூக்கா 13வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்லுகிறார். என்ன உவமை அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில், நல்லா கவனிங்க, திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நாட்டினான். திராட்சை தோட்டத்தில் எதை நாட்டுவாங்க? திராட்சை பழத்தை தான், திராட்சை விதையை தான் போடுவாங்க. ஆனா அந்த தோட்டக்காரர், அந்த எஜமான் தன் தோட்டத்தில் எதை நாட்டுகிறார் என்றால் அத்தி மரத்தை நாட்டுகிறார். திராட்சை தோட்டத்தில் அத்தி மரம்லாம் நம்ம எங்க பார்ப்போம்? எங்கேயோ தூரத்துல தான் நம்ம பார்ப்போம் இல்லைங்களா? எங்கேயோ தூரத்துல இருக்காது. எங்க நம்ம நடந்து போற வழியிலலாம் அது இருக்காது அத்தி மரம். நம்ம வீட்டு வாச அருகிலலாம் அது இருக்காது அத்தி மரம். தூரத்துல நம்ம போகிற வழியில, பாதையில, காடுகளில, அப்படியாக வனாந்தரத்து, சாரி, அந்த பார்க்ல, இப்படி அது தூரத்துல தான் வைக்குவாங்க அந்த அத்தி மரத்தை. ஆனா அந்த அந்த எஜமான், அந்த தோட்டத்தின் எஜமான் அந்த அத்தி மரத்தை கொண்டு வந்து எங்க நாட்டுறாருன்னா திராட்சை தோட்டத்துல நாட்டுகிறார். திராட்சை தோட்டத்துல அப்படி நட்டு அந்த அத்தி மரத்தை குறித்து நான் பார்த்தேன் சில காரியம். அது 6 மாதத்துக்கு பலன் கொடுக்கும். அது 6 மாதத்துக்கு பலன் கொடுக்கும். நிறைய லேடிஸ்ங்களுக்கு அந்த அத்தி பழம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தேன். அந்த அத்தி பழம் மிகவும் பிரயோஜனம் உள்ள ஒரு அத்தி பழம். அதை கொண்டு வந்து அந்த திராட்சை தோட்டத்தில் அவர் நட்டுட்டு அவர் என்ன பண்றாரு, ஒவ்வொரு வருஷமும் வந்து அதை பார்க்கிறார். இந்த வருடம் வந்து 2025ல இந்த திராட்சை தோட்டத்துல இந்த அத்தி மரங்களை ஆண்டவர் பார்க்க வந்திருக்கிறார். இவ்வளோ அத்தி மரத்தை ஆண்டுடைய தோட்டத்துல, திராட்சை தோட்டம், திராட்சை செடி யாரை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. எங்கேயோ கிடந்த அத்தி மரத்தை எடுத்துன்னு வந்துட்டு அந்த தோட்டத்தில் அவர் நட்டுட்டு ஒரு வருடமும் வந்து அந்த எஜமான் அதுல கனிகளை தேடி கொண்டிருக்கிறார். கனியை தேடும் பொழுது அவர் தேடி வருகிறார், எதிர்பார்த்து வருகிறார். நிச்சயம் இது பலன் இருக்கும், கனி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி வராரு. ஆனா அந்த அத்தி மரத்துல என்ன இல்லையா? கனி இல்லை. கனி இல்லை. 1 நாள் 2 நாள் இல்லை, 1 மாதம் 2 மாதம் இல்லை,
ஏறக்குறைய அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் 3 வருஷம் என்று சொல்லுகிறார் தேவன். சாரி, உவமையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். 3 வருஷம் அந்த எஜமான் கனியை தேடி வருகிறார். அந்த அத்தி மரத்துல கனி வந்ததா? வரவே இல்லை, வரவே இல்லை. எவ்வளோ மோசமான சூழ்நிலை இல்லைங்களா? எங்கேயோ கிடந்த அத்தி மரத்தை கொண்டு வந்து அவருடைய தோட்டத்துல வச்சு, வழி அருகியோ இல்லை வேற எங்கேயோ அது இருந்துச்சுன்னா யாரும் அதுக்கு தண்ணி ஊத்த மாட்டாங்க, அதுக்கு பாதுகாப்பு இருக்காது, அதுக்கு ஒண்ணுமே இருக்காது, அதை கவனிக்க ஆள் இருக்க மாட்டாங்க. ஆனா தோட்டத்துல வைக்கும் பொழுது அதுக்கு எவ்வளவு பாதுகாப்பு உண்டு, அதுக்கு வேலி உண்டு, அதுக்கு தண்ணீர் பாய்ச்ச ஒரு தோட்டக்காரன் உண்டு, அதற்கு உரம் போட எரு போட வேலைக்காரர்கள் உண்டு. ஆனாலும் இதெல்லாம் செய்து கூட அந்த அத்தி மரம் பலன் கொடுக்கவில்லை, கனி கொடுக்கவில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நம்மையும் இந்த ஏஜி வர்ஷிப் ஹவுஸ்ல வச்சு நம்மளுக்கு ஒரு ஆலயத்தை கட்டி, எவ்வளோ பிரயாசம், தேவ தாசர்கள், தேவ குடும்பம், எவ்வளவு பிரயாசங்கள், எவ்வளவு வேதனை, எவ்வளவு கண்ணீர். இந்த கோபுரத்தை கட்டும்படியாக எங்கேயோ கிடந்த அத்தி மரங்களை கொண்டு வந்து இந்த தோட்டத்துல நட்டு, அதுக்கு வேலி அடைத்து பாதுகாத்து தண்ணீர் பாய்ச்சி உரம் போட்டு கனி கொடுக்க வேண்டும் என்று காத்திருக்கும் பொழுது ஒரு கனியும் இல்லை என்றால் அந்த எஜமானுடைய இருதயம் எவ்வளவு வேதனைப்படும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சகோதரிமார்களே, தாய்மார்களே, கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த காலகட்டத்தில் மௌனமாய் இருப்பது நம்முடைய வேலை அல்ல. ஏதோ ஒரு சபையில என்னை நட்டு இருக்கிறாங்க, நான் உண்டு, எனக்கு இலைங்க இருந்தா போதும். அத்தி மரத்துல இலை இருக்குது, இலை இருந்தா போதும், நான் பசேல் இருந்தா போதும், நான் தனித்து இருந்தா போதும். ஆனா எனக்குள்ள என்ன வேண்டாம்? கனி வேண்டாம். நான் நல்லா செழிப்பா இருந்தா போதும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் இருப்போமானால் இந்த காலவேளையில் ஆண்டவர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே, ஒரு நாளும் நீங்க எங்களை தேடின்னு வருவீங்கப்பா, ஒரு நாளும் நீங்க எங்களை தேடின்னு வருவீங்க. நாங்க எந்த கனியை கொடுப்பது? ஆண்டவர் எதிர்பார்க்கிற கனிகள் நம்மிடத்துல இருக்கிறதா? ஆத்தும ஆதாயம் என்கிற கனி, செபம் என்கிற கனி, வேத வசனம் என்கிற கனி, புறப்பட்டு போய் சீஷர் ஆக்குகிற கனிகள், மற்ற பசி உள்ளவர்கள் நம்மிடத்துல வந்து பசி ஆற்றும்படியான கனிகள் நம்மிடத்துல உண்டா? நாம் ஆராய்ந்து பார்ப்போம். இந்த கால வேளையில் ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுப்போம். ஒன்றும் காணவில்லை, அப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் இருக்கக்கூடாது. என்கிட்ட ஒன்னும் இல்லைன்னு கை விரிக்க கூடாது. நாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம கையை நம்ம என்ன பண்ணக்கூடாது? காலியான கையை நம்ம நீட்டக்கூடாது. ஏதாகிலும் இருக்கணும் நம்ம கிட்ட. ஆண்டவர் கேட்கிறார், 5000 ஜனங்கள் போஷிக்க உங்ககிட்ட எதனா இருக்குதா? சீஷருங்க கிட்ட ஒண்ணும் இல்லை, ஆனா ஒரு சிறு பையனிடத்தில் இருந்தது. கர்த்தர் அதை கொண்டு அவ்வளோ பேரை போஷிச்சார். இன்னைக்கு நம்ம கிட்ட ஆண்டவர் வந்து கேட்கும் பொழுது இருக்குதா? கொடுக்கும்படியா இருக்குதா? இல்லனா நம்மை நாம் விட்டு கொடுப்போம் தேவனுடைய கரத்துல. ஆண்டவரே, நான் கனி கொடுக்கணும்ப்பா, நீர் விரும்புகிற கனி, நீர் எதிர்பார்க்கிற கனி ஆண்டவரே நான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தேவ கரத்துல ஒப்பு கொடுப்போம். ஒன்றையும் காணவில்லை, ஒன்றும் காணவில்லை. தோட்டக்காரனை கூப்பிட்டு அந்த எஜமான் சொல்றாரு, இதை வெட்டி போற்று. இது ஏன்? கோபம் வந்துடுச்சு அவருக்கு. கோபம் எங்கேயோ இருந்ததை தூக்கின்னு வந்து நான் வச்சேனே, இது ஒன்னுத்துக்குமே பிரயோஜனம் இல்லாம இருக்குது. ஒரு வாழ்க்கை, ஜெப வாழ்க்கையிலயும் பிரயோஜனம் இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையிலயும் பிரயோஜனம் இல்லை, சபையிலயும் பிரயோஜனம் இல்லை, வச்சிருக்கிற எந்த ஒரு காரியத்திலையும் பிரயோஜனம் இல்லாம இருக்குது. இதை வெட்டி போட்டுடுது, பிடுங்கி போட்டுடுது, வேண்டாம். இதால நிலமும் கெடுது. இதோ கனி கொடுக்க மாட்டேங்குது, கனி கொடுக்கறவங்களையும் விட மாட்டேங்குது. வெட்டி போட்டு. ஆனா அந்த தோட்டக்காரன் சொல்றாரு, அப்பா ஐயா, 3 வருஷமா நீங்க தேடிங்க, உண்மைதான், கனி கொடுக்கல, உண்மைதான்.
இந்த ஒரு வருஷம் நான் அதை பொறுப்பெடுத்துக்கிறேன், நான் அதை என் கையில பொறுப்பெடுத்துக்கிறேன், என் கையில தாங்கும். எஜமானனே என் கையில கொடுங்க, அத இந்த மரத்தை என் கையில கொடுங்க. இதுவரையில இது ஒண்ணுமே கொடுக்கல, உண்மைதான். ஆனா என் கரத்துல நீங்க கொடுங்க. இனி நான் இதை பாதுகாக்கிறேன். இதுக்கு என்னென்ன செய்யணும், இன்னும் நான் எக்ஸ்ட்ரா போடுறேன், இன்னும் எக்ஸ்ட்ரா நான் இதுக்காக நான் செய்யறேன். இது ஒரு வருஷம் நீங்க பாருங்க, கனி கொடுக்கலன்னா நீங்க சொல்ற மாதிரி வெட்டி போட்டுடலாம். ஆண்டவர் எஜமானனே, பரிந்து பேசுகிறவர் நமக்காக இருக்கிறபடினால தான் நம்ம ஏதோ நம்ம வாழ்க்கையில நிறைய கனி கொடுத்துட்டோம், ஊழியத்தை செஞ்சுட்டோம், ஆத்மாவை ஆதாயம் பண்ணிட்டோம், நிறைய நான் எல்லாம் செஞ்சுட்டேன், எல்லா ஆண்டவருக்காக முடிச்சுட்டேன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அதால இங்க நம்ம உக்காந்தனும் இல்லை, நிக்கிற நம்ம நினைக்கணும், ஒண்ணுமே என்ன செய்யலான்றவரே. நான் என்ன செஞ்சிருக்கிறோம் ஆண்டவர் உமக்காக? நாங்க ஏதோ போறோம், எங்களுக்கு கொடுத்த கேர்சல்ல நாங்க நடத்துறோம். அவங்க எல்லாம் நல்லா, அவங்க புது ஆத்துமாக்களா இல்லையே, ஏதோ போறோம் ஆண்டவரே. எங்களுக்கு இந்த விமென்ஸ்ல ஆண்டவர் நீங்க கொடுக்குற ஊழியத்தை செய்யறோம், ஏதோ சபைக்கு வரோம், ஏதோ ஆண்டவர் பாஸ்ட் கொடுக்கறதான ஒரு சின்ன சின்ன வேலைகளை செய்யறோம், மற்றபடி ஒண்ணுமே இல்லையே. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அதுதானா? ஆண்டவர் எதிர்பார்க்கிற கனி அதுதானா? ஆண்டவர் எதிர்பார்க்கிற கனி இதுவா? இல்ல, அது இல்ல. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது மேலானதை அவர் எதிர்பார்க்கிறார், பரத்திற்குரியதை எதிர்பார்க்கிறார். இந்த பூமிக்குரிய கனிகளை அல்ல ஆண்டவர் எதிர்பார்ப்பது, மேலானவைகளை எதிர்பார்க்கிறார். நேரம் சுருக்கமாய் இருக்கிறபடினால நான் அடுத்த காரியத்துக்கு கடந்து போகிறேன். இரண்டாவது, இந்த மரத்துல தேடின்னு வரார், கனியே இல்ல. இன்னொரு மரத்துக்கிட்ட போறார். ஏசாயா 5வது அதிகாரத்துல, ஏசாயா 5வது அதிகாரத்துல போறாரு. 1-7 வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு திராட்சை தோட்டத்தை குறித்து ஒரு பாட்டையை பாடுறத நம்ம பார்க்கிறோம். பாட்டு பாடுறாரு. எந்த பாட்டு என்று சொன்னால், என் நேசருக்காக நான் ஒரு பாட்டை பாடினேன். அல்லேலூயா. என் நேசரிடத்துல அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்த ஒரு நேசருக்கேற்ற ஒரு பாட்டு. என்ன மாதிரி பாட்டு தெரியுங்களா? அது பாட்டு கேட்கறதுக்கு இனிமையா இருக்கணும் இல்லைங்களா? ஆனா இந்த பாட்டு எப்படி இருக்குதுன்னா வேதனையா இருக்குது. இந்த பாட்டு எப்படிப்பட்ட பாடல் என்றால், இந்த பாட்டுல ஒரு சுவையும் இல்லை. அவர் சொல்றாரு, என் நேசருக்கு ஒரு மகா செழிப்பான மேட்டில ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலியடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடி, அந்த இடத்துல அத்தி மரம், இந்த இடத்துல நற்குல திராட்சை செடியை கொண்டு வந்து நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையை உண்டு பண்ணி அது நல்ல பழங்களை தரும் என்று காத்திருக்கிறார். அல்லேலூயா. எதிர்பார்த்து இருக்கிறார். எந்த பழம் தரணும்ட்டு? நல்ல பழம் தரணும்ட்டு எதிர்பார்த்து இருக்கிறார். எல்லா தோட்டக்காரர்களும் அதைதான் எதிர்பார்ப்பார்கள் இல்லைங்களா? நல்ல பழம் தரும். திராட்சை பழத்தை வச்சா திராட்சை பழம் தான். எப்படி இருக்கும் திராட்சை பழம்? இனிக்கும் இல்லைங்களா? திராட்சை பழம், திராட்சை ரசம், திராட்சத்தை குறிச்சு வேதத்துல நிறைய இருக்குது. அவ்வளோ ஸ்பெஷல் அந்த திராட்சை என்பது. ஏன்னா அப்பாவுடைய ஒரு இதே திராட்சை செடி தான். இயேசு கிறிஸ்துவானவர் திராட்சை செடி இல்லைங்களா? அப்போ அவர் எவ்வளவு ஒரு ருசியான ஒரு பழங்களை அது கொடுக்க வேண்டும் பாருங்க. அவரு வைக்கிறாரு, நடுறாரு, வேலி அடைக்கிறாரு, எல்லாம் அதுல இருக்கிற வேண்டாதவை எல்லாம் சுத்தம் பண்றாரு, எல்லாத்தையும் சுத்தம் பண்றாரு. எப்படி அவர் சுத்தம் பண்றாருன்னா 4:3 பார்க்கிறோம். ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்த பழிகளை அதன் நடுவில் இருந்து நீக்கி விடுகிறார். எப்படி சுத்திகரிக்கிறார்? சுட்டெரிப்பின் ஆவி, நியாயத்தின் ஆவி. அல்லேலூயா.
தேவன் அந்த ஆவியில நம்மை சுத்திகரித்து நம்மை கழுவி எல்லாவற்றையும் செய்து நம்மை சுற்றி வேலி அடைத்து, வேலி ஒருவேளை அடைக்கலனாக்கா நம்முடைய நிலைமை என்ன ஆகும்? யோபுவை விட்டு வேலி எடுப்பட்டது, என்ன ஆயிடுச்சுங்க? எல்லாமே இழந்து போன சூழ்நிலை. அப்படிப்பட்ட தோட்டத்தில் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து எல்லாவற்றையும் உண்டாக்கி ஆண்டவர் காத்து நிற்கிறார். காத்து நிற்கிறார், நம்ம கிட்ட காத்து நிற்கிறார். இது வேற யாருக்கும் இல்லை, நம்மளை குறிச்சு பாடுறார் ஆண்டவர் பாட்டு. எந்த பாட்டு பாடுறார் தெரியுமா? இவ்வளோ அழகா நான் செஞ்சேன்னு, இவ்வளோ அழகா நான் உங்களுக்கு ஒரு சபையை கொடுத்தேன்னு, உங்களுக்கு இவ்வளோ அழகா ஒரு தோட்டக்காரனை கொடுத்தேன்னு, இவ்வளோ அழகா அவர் உங்களுக்கு எல்லாமே செஞ்சுன்னு இருக்கிறாரு. காத்து நிற்கிறேன் நான், வெயிட் பண்ணிருக்கிறாரு, வெயிட் பண்ணிருக்கிறாரு. கலாத்தியர் 5 படிக்கிறோமே, எந்த கனிகள், ஆவிக்குரிய கனிகள், எந்த கனிகள்? காத்து இருக்கிறார். வேற ஏதோ நான் போன ஒரு 4-5 ஆத்துமாவை சம்பாதிச்சேன், சத்தியத்தை சொன்ன ஆலயத்துக்கு கூட்டின்னு வந்தேன், முஞ்சிச்சு. அந்த கனியை ஆண்டவர் எதிர்பார்க்கிறது இல்ல, அந்த கனியை ஆண்டவர் எதிர்பார்க்கல. ஆண்டவர் வெயிட் பண்ணி இருக்கிறாரு. பெஸ்டான கனி, நற்குல திராட்சை செடினா நற்குல பழங்களை தர வேண்டும். சும்மா அப்படியே ஏழைங்கெல்லாம் அப்படியே போய் நம்ம பார்க்குறோம், சின்ன சின்ன கிரேப்ஸுங்க வாங்கி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் வறுமையில் இருக்கிறவங்க, கொஞ்சம் பணம் இருக்கிறவங்க அப்படியே போயிட்டு கொஞ்சம் ஒரு சீட்லெஸ் ஏதோ வாங்குவாங்க. இன்னும் பெரிய பெரிய இடத்துலலாம் நம்ம பார்க்குறப்போ நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? என்னாகம புஸ்தகத்துலலாம் யோசுவா மோசே அனுப்பும் பொழுது எப்படி தூக்கின்னு வந்தாங்களோ அந்த திராட்சை குலைகளை 2 பேர் தூக்கின்னு வந்தாங்க. நற்குல திராட்சை செடி, நற்குல திராட்சை பழங்கள். கலாத்தியர்ல 5:22 நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? அந்த கனிகள் தரும்படியாக கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். நம்முடைய சபைக்கு அது தேவை, நமக்கு அது தேவை. சபை என்பது நாம் தான். சபை என்பது ஏதோ அந்த 4 கட்டடம் அல்ல. கர்த்தர் எதிர்பார்க்கிறது நற்குல திராட்சை பழங்களை நானும் நீங்களும் தரும்படியாக கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அது எந்த பழம்? ஏதோ அப்படி ஆடாம அலங்காம குலுங்காம போயிட்டு அப்படி வர பழங்கள் அல்ல. நம்முடைய சுயத்தை வெறுத்து, நம்முடைய உடலை ஒடுக்கி, நம்முடைய ஜென்ம சுபாவங்களை சாகடித்து, நம்முடைய சுய இச்சைகளை வெறுத்து, நம்முடைய ஆசைகளை வெறுத்து, நம்முடைய பெருமைகளை வெறுத்து, நம்முடைய கோழைகள், பலவிதமான போட்டி போராமைகள், வைராக்கியங்கள், கலகங்கள், கசப்புகள், எல்லா காரியங்கள் நம்மை விட்டு வெறுத்து ஆண்டவர் எதிர்பார்க்கிற கனிகள் நற்குல கனிகள். கலாத்தியர் 5:22 நம்ம பார்க்கிறோம். வீட்டுக்கு போய் படிங்க, படிக்கிறதோட விட்டுடாது கூடாது. நம்ம ஒரு நாளும் ஆண்டவரே இந்த ஒரு கனி எனக்குள்ள காணப்படட்டும் என்று சொல்லி நாம் கேட்க ஆரம்பிப்போம். ஆனால் கர்த்தர் காத்திருக்கும் பொழுது அந்த செடியிலிருந்து வந்த பழம் கசப்பான பழத்தை கொடுத்தது. ஆண்டவர் என்ன செய்யலன்னு கேட்கிறார். நான் உனக்கு என்ன செய்யல? திராட்சை தோட்டத்துக்கு செய்யாத எந்த வேலை இது இருக்கு, நீ அதுக்கு நான் செய்யலாம். நான் நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தேனே. எவ்வளவு வேத வசனங்களை கேட்கிறோம். ஆண்டவர் எவ்வளவு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் நம்மோடு கூட. ஆண்டவர் எவ்வளவு பேசிக் கொண்டிருக்கிறார் தாசன் மூலியமாக. ஏதாகிலும் ஒரு கனி நம்மிடத்துல உண்டா? எத்தனை கனிகள் மொத்தம்? 9 கனியில 1வது நிலவரமா இருக்குதா நம்ம கிட்ட? ஏதோ ஒரு நாள் வந்துட்டு நெக்ஸ்ட் நாள் போற கனி அல்ல, நிரந்தரமான கனி. இயேசுவோடு கூட ஒட்டி வைக்கணும் நம்மள, இயேசுவோடு கூட சிலுவையில் அரைக்கணும் நம்மள. இயேசுவின் சுபாவங்கள் நமக்குள்ள எழும்ப வேண்டும். இயேசுவோடு கூட நாம் அப்படியே அறையப்பட்டு இருக்க வேண்டும். அப்பதான் அவரை போல நாம் மாற முடியும். அவருக்குள்ள இருக்கிற குணாதிசயங்கள் வெளிப்பட முடியும். நற்குல திராட்சை பழங்களை கொடுக்க முடியும், நல்ல கனிகளை கொடுக்க முடியும். ஆவிக்குரிய அந்த 9 கனிகள் நம்மிடத்துல இல்லாவிட்டால்
பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம அவ்வளவு ஈஸியா போயிட முடியாது. எதிர்பார்த்து வாழ்வோம். ஒவ்வொரு நாள் நம்ம அர்ப்பணிப்போம். ஆவியில மத்தேயு 5வது அதிகாரத்துல பாக்குறோம், மலை பிரசங்கத்துல முதல் பிரசங்கமே ஆண்டவர் சொல்லிட்டு, ஆவியில எளிமை உள்ளவர்கள் தான் பாக்கியவான்கள், அவர்கள் தான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். ஒண்ணு இல்லைனாக்கா கூட பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. ஆண்டவருடைய கரத்தில் நாம் நம்மை விட்டு கொடுப்போம். 3வது ஆண்டவர் எதிர்பார்க்கிறது நம்ம கிட்ட அதிக கனி. நிறைய எழுதியிருக்கிறேன் நோட்ஸ் ஃபுல்லு. நைட்டு 12 1 மணி முட்டம் ஆண்டவர் உங்ககிட்ட பேசுவாரு. போய் நீங்க அந்த தியானம் பண்ணுங்க. இன்னும் அந்த வேலி எடுக்கிறப்ப என்ன நடக்கும், அந்த தோட்டக்காரன் நம்முடைய வேலி எடுத்துட்டாருன்னா என்ன நடக்கும், எங்கெங்க வச்சாரு, எப்படி நடுறாரு, எப்படி செய்யறாரு, படிங்க, போயிட்டு ஆராய்ந்து பாருங்க. 3வது ஆண்டவர் நம்ம கிட்ட அதிக கனிகளை எதிர்பார்க்கிறார். நம்ம அதிக கனிகளை கொடுக்க வேண்டுமானால் நம்மிடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிற சில காரியங்களை நாம் பார்க்கிறோம். யோவான் 15வது அதிகாரத்துல, யோவான் 15வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். 1வது வசனத்திலிருந்து நம்ம அதை பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், நான் மெய்யான திராட்சை செடி. பாத்தீங்களா, ஏசு கிறிஸ்து மெய்யான. பொய்யான திராட்சை செடி நிறைய இருக்குது இல்லைங்களா? இப்ப பார்த்தல கசப்பான கனியை கொடுத்தது, அது கசப்பு தரமா திராட்சை செடி இல்ல இல்லைங்களா? அப்ப மெய்யான திராட்சை செடி தான் மெய்யான பழங்களை கொடுக்க முடியும். ஆண்டவர் சொல்ற, நான் ட்ரூ, உண்மை அவர்தான், சத்தியம் உண்மை அவர்தான், உண்மைக்கு ஆதாரமே அவர்தான். அவர் சொல்றாரு, நான் மெய்யான திராட்சை செடி, என்னுடைய பிதா தோட்டக்காரர், நீங்கள் கொடிகள். பக்கத்துல பாருங்க, பார்த்து சொல்லுங்க, நீங்க செடி இல்ல கொடி. கொடி கொடி எப்படி இருக்கும் தெரியுமா? இவ்வளோ மெலிசா இருக்கும், அதுக்கு பலனே இருக்காது. ஆனா அதுக்குள்ளதான் பழங்களை கொடுக்கும்படியாக தேவன் கிருபையை கொடுத்தார். அதால நான் பழம் கொடுக்கறதால நான் செடி ஆயிட முடியாது. அல்லேலூயா. அந்த பெருமை நமக்குள்ள வந்துடக்கூடாது. நான் பழம் கொடுக்குறேன், நான் கண்ணி தரேன், நான் போய் ஜெபம் பண்றேன், நான் போய் பாட்டு பாடுறேன், நான் போய் மெசேஜ் பண்றேன், நான் போய் ஆத்ம ஆதாயம் பண்றேன், அதால நான் தான் திராட்சை செடி இல்ல, நான் கொடி. கொடி ஒண்ணுக்கு, அந்த கொடியை எடுத்துட்டா ஆண்டவரே சொல்றாரு, நீங்க படிங்க, அதெல்லாம் நீங்க அந்த கொடியை எடுத்துட்டா நம்ம ஒண்ணுக்குமே இல்ல. அந்த கொடி எதோடு கூட இருந்தாதான் கனி கொடுக்க முடியும். ஆண்டவர் சொல்றாரு, எண்ணில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுகிறார். சுத்தம் பண்ணுகிறார். ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கை சுத்திகரிக்கப்பட வேண்டிய வாழ்க்கை. நாம் கனி கொடுக்கிறோம் உண்மைதான், ஆனா அதிக கனிகளை கொடுக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் நம்மை சுத்தம் பண்ண நாம் நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். ஒரு நாளும் சுட்டெரிப்பின் ஆவியானவர் நம்மை சுட்டெரிக்க வேண்டும், சுத்திகரிக்க வேண்டும். நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, எண்ணில நீங்கள் நிலைத்திருங்கள். ஆண்டவரோடு கூட நம்ம நிலைத்திருக்காவிட்டால் ஆண்டவர் நம்ம கனி கொடுக்க முடியாது. அதால தான் ஆண்டவர் சொல்றாரு, எண்ணில் நிலைத்திருங்கள், அப்பதான் நான் உங்களில் நிலைத்திருப்பேன் சொல்லிட்டு, கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது. நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க முடியாது. ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் எது தெரியுமா? என்னோடு கூட இணைந்திருங்கள், இயேசுவோடு கூட இணைந்திருக்க வேண்டும். இயேசு என்றால் யார்? வார்த்தை. சிஸ்டர் ஜாப் பண்றப்ப சொன்னாங்க இல்லைங்களா, வார்த்தை. தேவன், ஆதியில தேவன் வார்த்தையாய் இருந்தார். அந்த வார்த்தை தான் மாம்சமானது. இயேசு கிறிஸ்துவும் வார்த்தையும் ஒன்றாய் இருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், என்னோடு கூட, என் வார்த்தையோடு கூட நீங்கள் இணைந்து இருக்கும் பொழுதுதான் கனி கொடுக்க முடியும், அதிக கனி கொடுக்க முடியும், மிகுந்த கனி கொடுக்க முடியும், சுத்தமான கனிகளை கொடுக்க முடியும், ருசியுள்ள கனிகளை கொடுக்க முடியும், ஆண்டவர் எதிர்பார்க்கிற கனிகளை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என்னில நீங்கள் நிலைத்திருங்கள். நீங்கள் நிலைத்திருந்தால் நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான்.
அல்லேலூயா. அந்த மிகுந்த கனிகளை கொடுப்பது நிமித்தமாக 8வது வசனம் சொல்லுது, என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் நீங்கள் சிஷ்யராயிருப்பீர்கள். பிதா மகிமைப்படும்படியான கனிகளைத்தான் நாம் கொடுக்க வேண்டுமே தவிர நான் எனக்கு மகிமையை படுத்திக் கொள்ளக்கூடிய கனியை நான் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. பிதாவானவர் மகிமைப்பட வேண்டும். நாம் என்ன செய்தாலும் பிதாவானவருடைய மகிமைக்காக தான் செய்யணும். நமக்காக, நம்முடைய மகிமைக்காக எதுவுமே செய்யக்கூடாது. அந்த மகிமைக்குரியவருக்கு மாத்திரம் தான் அந்த மகிமை போகணும், வேற யாருக்காகவும் இல்லை. ஒரு நாள் அது ஜாக்கிரதையா நம்ம கை கொள்ளணும். ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில நாம் எதை செய்தாலும், ஆண்டவரே இது என்னுடைய மகிமை அல்லப்பா, உங்க நாம மகிமைப்படும்படியாக பிதாவானவர் மகிமைப்படுவார். 2வது அவருக்கு நம்ம சீஷர்களாயிருப்போம், சீஷிகளாயிருப்போம். அல்லேலூயா. கடைசியாக ஒன்னு சொல்லி முடிக்கிறேன் நான். ஆண்டவர் இதெல்லாம் நம்ம கொடுக்கும் பொழுது, இதெல்லாம் நம்ம அவருக்கு நல்ல கனி கொடுக்கும் பொழுது, கனி கொடுக்கணும், நல்ல கனி கொடுக்கணும், மிகுந்த கனிகளை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு கனியை தருவார். ஆண்டவர் நமக்கு ஒரு கனியை தருவார். அதுதான் நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம பார்க்கிறோம். 2:7 நம்ம பார்க்கிறோம் அது எப்படிப்பட்ட கனி என்று சொல்லி. நாம் கனி கொடுக்கிறவர்களாய் மாறும் பொழுது, தேவன் எதிர்பார்க்கிற கனி நம்மிடத்துல இருக்கும் பொழுது, தேவன் எதிர்பார்க்கிற கனிகளை நாம் கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது, நல்ல கனி, நற்கனி, நீதியின் கனி, யாக்கோபு 3:18 நீதியின் கனி, கொலோசியருக்கு எழுதின விசேஷம் 1:9-10 நற்கிரியைகளின் கனி, இதெல்லாம் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது வெளிப்படுத்துதல் ஆண்டவர் சொல்றார் 2:7. அது ஒருத்தர் படிக்கலாமா? ஆமென். அல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகின்றவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கின்ற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று. ஆமென். அல்லேலூயா. நாம் இந்த 3 காரியத்துல நாம் ஜெயம் கொள்ளும் பொழுது ஆண்டவர் பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் ஆதி மனுஷன், ஆதி மனுஷி எந்த கனியை இழந்தார்களோ அந்த கனியை கர்த்தர் மீண்டும் ஜெயம் கொள்ளுகிற நம்முடைய திருசபைக்கு, நம்முடைய சகோதரிமார்களுக்கு, நம்முடைய சபைக்கு தேவனுக்கு கனி தந்து நம் வாழ்க்கை வாழும் பொழுது ஜீவ விருட்சத்தின் கனியை கர்த்தர் நமக்கு புசிக்க கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். கண்களை மூடு, ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே நீங்கள் எதிர்பார்க்கிற கனி அப்பா, அப்பா நான் கனி கொடுக்கணும் அப்பா, நான் கனி கொடுக்கிறேன். ஆனா அந்த கனி நல்ல கனியா கசப்பான கனியா தெரியலப்பா. ஆனா நான் நல்ல கனியை கொடுக்கணும்ப்பா, நான் மிகுந்த கனியை கொடுக்கணும்ப்பா. தேவ கரத்தில் நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை, நம்முடைய திருசபையை கனி கொடுக்கிறவர்களாய் உருவாக்கி எடுப்பாராக. நற்கனிகளை, நல்ல கனிகளை, நீதியின் கனிகளை கொடுக்கும்படியாக கர்த்தர் நம்மை தட்டி எழுப்புவாராக. அப்படியாய் நாம் மாறும் பொழுது ஜீவ விருட்சத்தின் கனியை கர்த்தர் நம்முடைய திருசபைக்கு நமக்கு அவர் புசிக்க கொடுப்பாராக. கர்த்தருடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்துல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி நம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கொடுக்கிற விருட்சங்களாக நம்மோடு கூட அவருக்காக கனி கொடுக்கும்படியாக நம்மை அவர்